गाइस और எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு கிராஃப்ட் வீடியோ, அதுவும் லாங் வீடியோட வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 டைப் ஆஃப் புக் மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவுமே நான் பேப்பர்ல பண்ணுது. இத பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டா கொடுக்கலாம், இல்லனா நீங்க கூட பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு புக் மார்க் பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கெல்லாம் போறாங்கல்ல கேர்ள்ஸ், அவங்களுக்கான ஒரு புக் மார்க்ஸ் தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கணும், எலிகண்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மட்டும் ஒரு புக் மார்க் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை நான் எப்படி ஃபோல்ட் பண்றேனோ அதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புக் மார்க் மாதிரி வந்து ரெடி ஆயிரும். இதை பாத்தீங்கன்னா உங்க புக்ஸ்ல வச்சிங்கன்னா பார்க்கவே சிம்பிளாகவும் இருக்கும், எலிகண்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இது காலேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புக் மார்க் பிடிக்கும். ஸோ செகண்ட் புக் மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸும் ட்ரை பண்ணலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த பட்டர்ஃப்ளை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த புக் மார்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் ஏன் இவ்வளோ டேஸ் இதை ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இது நான் விஷலிஸ்ட்லேயே வச்சிருந்தேன், கண்டிப்பாக இந்த புக் மார்க்கை ட்ரை பண்ணணும்னு. பட் நிறைய பேர் ட்ரை பண்ணனால நான் அதை ட்ரை பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நான் உண்மையாகவே ரிக்ரெட் பண்ணேன், என்னடா இவ்வளோ டேஸ் நம்ம ட்ரை பண்ணாமல் வச்சிருந்தோமே அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பட்டர்ஃப்ளை ஹாஃபாக வரைஞ்சிட்டு நீளமாக லைன் போட்டுட்டு அதில் கலர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர், நான் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் புக்கில் வச்சிங்கன்னா பார்க்க ரியல் பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பட்டர்ஃப்ளை ஏன் பிடிக்கும்னா வினிஷா மீன்ஸ் பட்டர்ஃப்ளை. என்னோட நேமோட மீனிங்கே பட்டர்ஃப்ளை தான். ஸோ அதான் எனக்கு பட்டர்ஃப்ளை இன்னுமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அடுத்த புக் மார்க் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காலேஜ் பாய்ஸுமே ட்ரை பண்ணலாம், கேர்ள்ஸுமே ட்ரை பண்ணலாம். எனக்கு இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு ஒரு டவுட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் 3D எஃபெக்ட்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஷேப்லாம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஃபுட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் மார்க்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா நீளமாக ஒரு லைன் பண்ணி அதை கட் பண்ணணும். பட் கட் பண்ணுறது தான் கரெக்டாக கட் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி சொதப்பிடும். நான் ஃபர்ஸ்ட் 2 ட்ரை பண்ண சொதப்பிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட எட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம ஜூஸ் கப்லலாம் ஆரஞ்சு கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அதை மாதிரியே நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அடுத்த புக் மார்க் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கேட் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த புக் மார்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட் லவர்ஸாக இருந்தாலும் சரி, டாக் லவர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த மாதிரி புக் மார்க்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பூனைக்குட்டி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா 2 கை இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது பார்க்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இப்படி புக்கில் வச்சிங்கன்னா பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கும். எனக்கு இந்த புக் மார்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த புக் மார்க் பார்த்தீங்கன்னா இது பசங்களுக்காகவே பார்த்து நான் பண்ண புக் மார்க். அதுவுமே இந்த ஹாரி பாட்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த புக் மார்க் ரொம்ப பிடிக்கும். இந்த புக் மார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் இந்த மாதிரி கார்ட்டூன் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. கலர் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹாரி பாட்டர் புக் மார்க் ரெடி. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த புக் மார்க் பார்த்தீங்கன்னா இது பாய்ஸ், கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குனாலும் பார்த்தீங்கன்னா இந்த புக் மார்க் கண்டிப்பாக பிடிக்கும். ஜஸ்ட் சிம்பிளாகவும் பண்ணியிருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பென்சில் ஷேப்பில் இருக்கிறது மாதிரியும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பென்சில் ஷேப்பில் லைனாக வரையாமல் இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிட்டு அதை கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பென்சிலுக்கு ஷேப்பில் கலர் தான் வேணும் அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியான பேப்பரில் ட்ரை பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ் நீங்கள் யூஸும் பண்ணலாம். ஸோ இந்த புக் மார்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இந்த புக் மார்க்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு எல்லா புக் மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்து. எஸ்பெஷலி அந்த ஆரஞ்சு புக் மார்க் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக் மார்க்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.